அனைவருக்கும் அத்தை ரெசிபீஸின் அன்பான வணக்கம். தித்திக்கும் சுவையில் நாவிற்கினிய உறவுகளோடு உங்கள் எங்கள் அத்தை ரெசிபீஸ். உனக்க முந்திரி பறக்க பறக்க மடுக்கு ஓளம் தின்னுக்க தின்னுக்க தேங்காய் கொத்தொன்னு கொறிக்க கொறிக்க வெத்தலையும் பாக்கும் ஜாவைக்க ஜாவைக்க பந்தலு முழுவன் திறக்க திறக்க பெண்ணு ஜக்கரம் வேர்க்க வேர்க்க பெண்ணிന്റെ மொஞ்சு கண்ணோக்கிய கண்ணோக்கிய ஜக்கന്റെ பத்ராசு கண்ணோக்கிய கண்ணோக்கிய பெண்ணு ஜக்கரம் கெட்டும் കഴിഞ്ഞ് നടന്നു വരുമ്പോ ചിരിക്ക ചിരിക്ക പെണ്ണു ജക്കരം കെട്ടും കഴിഞ്ഞ് നടന്നു വരുമ്പോ ചിരിക്ക ചിരിക്ക ഉണക്ക മുന്തിരി മടുക്കു ഓളം തേങ്ങ കൊത്തൊന്ന് വെത്തലും പാക്കും என்னங்க, நெய் எப்படி செய்கிறதுன்னு ஒரு ரீகேப் பார்த்துட்டிங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி நெய் செய்ய போகிறோன்றதை உங்களுக்காக நான் சொல்லித்தர போகிறேன். பாலை சுட சுட காய வச்சுட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் ஆடை தேங்கி நிற்கும். அதை மட்டும் மேலாப்பில் எடுத்து ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு கண்டெய்னர்லேயோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. இதை வந்து ஃப்ரீசரில் தான் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 பவுலில் நாங்கள் பால் ஆடை எடுத்து வச்சுருந்தோம். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பால் ஆடை எடுக்கிறப்ப அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்றைக்கு நெய் காய்ச்ச போகிறீங்களோ அன்னைக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் எடுத்து வெளியில் வச்சுருங்க. இது பார்க்குறதுக்கு பால்கோவா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கப்பயே இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மொத்தமாக மிக்ஸி ஜாரில் போட வேணாம், இதோட பாதி அளவு மட்டும் போட்டால் போதும். பாதி அளவு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டதும் ரிவர்ஸில் ஒரு சுற்று சுற்றுங்க. 5 நிமிஷம் ஃபார்வர்டில் சுற்றுங்க. நிப்பாட்டாமல் சுற்றணும். அப்போ தான் உங்களுக்கு தண்ணி தனியாக வெண்ணெய் தனியாக திரண்டு வரும். இந்த மாதிரி உங்களுக்கு திரண்டு வந்ததுக்கப்புறம் கையிலேயே இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதம் இருக்க வெண்ணெயையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு வெண்ணெயை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த வெண்ணெயை உள்ளே சேர்த்துக்கோங்க. வெண்ணெயை நல்லா அலசணும். அப்போ தான் வெண்ணெயில் இருக்க அழுக்கு போகும். அதனால் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து 3 தடவை அலசிக்கங்க. ஒரே தண்ணி யூஸ் பண்ண வேணாம், 3 தடவை தனித்தனியாக தண்ணி எடுத்து அலசிக்கங்க. இதை அப்படியே கையிலேயே வடிகட்டிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அலச அலச அதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். வெண்ணெய் வந்து உங்களுக்கு வெள்ளை கலரில் நல்லா சுத்தமாக கிடைக்கும். பார்க்குறதுக்கே நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிடணும் போல் இருக்குது. இதே மாதிரி மீதி இருக்க வெண்ணெயையும் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெண்ணெயோட அளவு கிட்டத்தட்ட ஒரு 750 கிராம் இருக்கும். நெய் காய்ச்சறதுக்கு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அலசி எடுத்து வச்சுருந்த வெண்ணெயை உள்ளே சேர்த்துக்கோங்க. கரண்டிலேயே இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே கடைசி வரைக்கும் வச்சு கிண்டுங்க. இதை கலந்து விட உங்களுக்கு நெய் தனியாக பிரிஞ்சு வரும். எனக்கு வெண்ணெயோட அளவு ஜாஸ்தின்றதுனால இது கிட்டத்தட்ட நெய்யாக வர்றதுக்கு ஒரு 25 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி நுரையாக வரும். நுரையாக வந்து நெய் மட்டும் உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம போய் முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்துடலாம். இது ஒரு பக்கம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்துடலாம். இப்போ முருங்கைக்கீரை ரெடியாக இருக்குது. இதில் ஒரு கை அளவு முருங்கைக்கீரையை மட்டும் எடுத்து தனியாக உருவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நெய் நம்மளுக்கு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நெய் நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கங்க.
ஒரு 750 கிராம் வெண்ணெய்க்கே நான் வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்க்கவும் இது நல்லா நொர நொறையாக வரும். இந்த மாதிரி நொர நொறையாக வரப்ப எடுத்து வச்சுருந்த ஒரு கை அளவு முருங்கைக்கீரையை உள்ளே சேர்த்துக்கங்க. இந்த முருங்கைக்கீரை போட்டதும் உங்களுக்கு நல்லா அது பொரிஞ்சு வரும். முருங்கைக்கீரை கருகிடக்கூடாது. அது நல்லா பொரிஞ்சு வந்தாலே போதும். முருங்கைக்கீரை போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் அந்த நுரையெல்லாம் உங்களுக்கு நல்லா அடங்கிரும். இந்த ஸ்டேஜில் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது மிதமான சூட்டில் இருக்கப்பயே ஒரு பவுலோ இல்லை பாத்திரமோ எடுத்துக்கோங்க. அது வந்து சூடு தாங்கணும். உங்களுக்கு அந்த பாத்திரமோ பவுலோ சூடு தாங்கணும். அப்போ ஸ்டீலில் இருக்க வடிகட்டி எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் எடுக்க வேணாம். ஸ்டீலில் இருக்க வடிகட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நெய் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா உறைஞ்சு கடையில் விற்கிற மாதிரியே மணலாக நெய் உங்களுக்கு ரெடி ஆயிரும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி நெய் செய்வோன்ற ரெசிபியை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அத்தை ரெசிபிஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.